நமச்சிவாயம். வாழ வைப்பால் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் தலைக்கு மேல் போன வெள்ளம் எல்லாமே நாம நினைக்கிறத விட தலையை மீறி கடந்து போயிடுச்சு. சில விஷயங்கள்லாம் நடந்து போயிடுச்சு. சில இடங்களை எதுவும் செய்ய முடியாம இருக்கிறோம், சில இடங்களை எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சில இடங்களை ரொம்ப அமைதியா சத்தம் இல்லாம இருக்க வேண்டியதாக இருக்குது. எப்பயுமே இந்த ஒரு ரொட்டேஷன்ஸ் ஆகட்டும், ஒரு அப் அண்ட் டவுன்ஸ், லைஃபே ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்லேயே இருந்துகிட்டு இருக்கு, ஏற்ற இறக்கங்களோடு இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது பதில் சொல்லுமா? இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் பலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து சூரியன் சிம்மராசியில தான் இருக்க போறார். கூட கேதுவும் புதனும் இருக்கிறார்கள். சார், இந்த கேது புதன் காம்பினேஷன் ஒரு பேட் காம்பினேஷன் தான், ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லும் போல. ஆனா சூரியன் ஸ்தான பலம் பெறுகின்ற போது அதுக்கு கொஞ்சம் பவர் கிடைச்சிடும், அது ஒரு யோகமா மாறிடும். அப்ப எதெல்லாம் உங்களுக்கு காரிய தடையாக உள்ளதோ, ரொம்ப நாளா இதனால் வரலும் கேது அங்க உட்காந்துட்டு தடையை ஏற்படுத்தியிருப்பார். நீங்க யாராக இருந்தாலும், எந்த ராசியா இருந்தாலும், எங்க ஊர்ல இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், அது யுஎஸ் மாதிரி அமெரிக்கா, அல்லது யூரோப் கண்ட்ரிஸ், யூகே, மலேசியா, சிங்கப்பூர், இல்லை துபாய் போன்ற நாடுகள்ல. அப்ப நீங்க எங்க இருந்தாலும் சரிதான். மெயினா இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. இப்போ நம்ம நியர்பையா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த மருத்துவ கல்லூரி வச்சு நடத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் அன்சப்போர்ட்டடா, கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. அப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு சில வழிபாடுகளை, ஒரு சில வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான ஒரு பரிகாரங்களை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடிய, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதுல ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ல இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன். அதே போல செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன்ஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரிசர்ச்சிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம். இப்படி நிறைய சப்ஜெக்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் மாறப்போகுது. ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்க. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எனக்கு தெரிஞ்சு 50% மிதுன ராசி என்பர்கள் சூப்பராக இருக்காங்க. நான் நிறைய அன்பர்களை நான் உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியும். நிறைய நல்லா கஷ்டப்பட்டவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, குறிப்பாக பெண்கள், ஜென்ஸ், அவங்க வீட்டுக்காரரும் கணவரும் இருப்பாங்க, பட் இவங்களும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் இவங்க பேரில் இருக்கலாம், இல்லை இவங்க தான் மெயினாக ஆக்டிவாக அந்த பிஸ்னஸ் எடுத்து செய்வாங்க. ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம். தொழில் நடத்தக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, உள்நாடுகள் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கும், நிறைய கடன் சுமைகள் இருந்திருக்கும், நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் கூட கிராஸ் பண்ணி மிதுனராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட வாராகியை நம்பி வந்தவங்க, அம்பாலை நம்பி வந்தவங்க, அம்பாளுடைய நல்ல உத்தரவு, நல்ல வாக்கு. 50% மிதுனராசி அன்பர்கள் தங்களுடைய கஷ்டத்திலிருந்து வெளியில வந்துட்டாங்க. இன்னும் இது விஷயம் தெரியாம, சமாச்சாரம் தெரியாம நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நாம நல்லா இருக்கலாம், பட் அதுக்கு தேவையான பரிகாரங்கள், வழிபாடுகள் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு இன்னும் அந்த சப்ஜெக்ட் நாலேஜுக்கு போகாம தெரியாம இருக்கக்கூடிய, அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் தான் முழிக்கிறாங்க. நமக்கு ஏன் இப்படி நசாமி நீங்க மிதுன ராசி சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க, பட் எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? நிறைய வெளியூர், வெளி மாநிலங்கள், அதாவது பெங்களூரு, ஹைதராபாடு, கேரளா, மும்பை, புனே, ராஜஸ்தான், இந்த மாதிரி காஷ்மீர், ஹிமாச்சல், நிறைய ஃபோன் கால்ஸ், உள்நாடுகள் வெளிநாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, நிறைய ஃபோன் கால்ஸ் வருது.
அதே போல இந்த மிதுன ராசி என்பவர்கள் இப்ப கொஞ்ச நாளாவே இந்த உடல்நிலை ஆரோக்கியம் அவங்களுக்கு உடக்கு அல்லது பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரு சில மிதுன ராசி என்பவர்களுக்கு அது சின்ன குழந்தையா இருக்கலாம், அல்லது மிடில் ஏஜா இருக்கலாம், ஒரு 40 வயசு 30 வயசு, ஒரு மிடில் ஏஜா இருக்கலாம், 40 45, அப்படியெல்லாம் வயசானவங்களாக இருக்கலாம். நல்லா இருந்தாங்க சாமி. ஒரு சில இடங்கள்ல மிதுன ராசி என்பவர்களே நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகளுடைய தொந்தரவு, ரகசியமா அவங்கள நேர்ல நல்லா பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, ஆனா பின்னாடி அந்த ஒரு திருஷ்டி அல்லது ஒரு செய்வினை. இது ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியல சாமி, எனக்கு நீங்க தான் பார்த்து சொல்லணும். நல்லா இருந்தார் சாமி, சப்ஜெக்ட் இதுதான், நீங்க சொன்ன மாதிரி தான், நல்லா இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, ஏன் சாமி இப்படி ஆச்சு, அங்க போனாங்க, போன இடத்துல இப்படி ஆயிடுச்சு. அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் சமீப காலமாக ஒரு 6 மாசமா, ஒரு 3 மாசமா, அல்லது ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள மிதுன ராசி என்பவர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. மெயினா எதிரிகளிடத்தில் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதிரிகளிடத்திலிருந்து விலகி இருப்பது, அவங்க கண்ணில் படாம இருப்பது, அவங்களுக்கு உங்க ஞாபகமே வராம இருப்பது சிறப்பு. உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், குடும்பம் ரொம்ப முக்கியம். மனசுல தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத ஒரு பயம், ஒரு பதட்டம், மனசு எதுக்கு பயப்படுதுன்னே தெரியாது. பிரச்சனைகள் இருக்கலாம், உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது பிசினஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல கடன் சுமைகள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். அப்ப இதையெல்லாம் தாண்டி அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியங்கள், இதெல்லாம் மனசு கஷ்டம், மனசுல ஒரு பயம் இருக்குமே, ஆனால் அந்த மன பயம் விலகும். மெயினா எந்த மாதிரியான திருஷ்டிகள் அல்லது செய்வினைகள், இடதோஷங்கள், இடந்தோஷமாயிருது. இடதோஷங்கள் குடியிருக்கிற வீடா இருக்கலாம், அல்லது வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்கலாம், மெயினா கடைகளாக இருக்கலாம், குடியிருக்கக்கூடிய வீடுகள், அதெல்லாம் சரி பண்ணிக்கிறது நல்லது, அதெல்லாம் சுத்தப்படுத்திக்கிறது நல்லது. அப்ப அந்த இடதோஷங்கள் ஏற்பட்டிருக்குமே, ஆனால் அந்த இடதோஷத்தை கவனிக்கணும், நல்லா கூர்ந்து கவனிக்கணும், அதை இமீடியட்டா சரி பண்ணிக்கணும். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். அப்பதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். எப்படியாவது ஃபேமிலியை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும், பசங்களை காப்பாற்றணும், கணவன் மனைவியை காப்பாற்ற வேண்டும். அப்ப அந்த இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள் எல்லாம் இருக்குமே, ஆனால் உடனடியாக அதிக அக்கறை, கவனம் தேவை மிதுன ராசி அன்பர்களே. அதே போல இந்த சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எல்லாம் இடி ரைடு, அல்லது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகிற காலம் உண்டு. எல்லாத்துக்குமே ஒரு தெய்வம் உண்டு. இந்த கோவில் போனால் இது சரியாகும், இந்த பூஜை பண்ணால் இது சரியாகும், இந்த வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகும். எல்லா கஷ்டத்துக்கும் நிவர்த்தி உண்டு, கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல முக்கியமா இந்த இல்லற வாழ்க்கை, ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் எப்போ இந்த மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இது இந்த இல்லற வாழ்க்கைக்கு அவ்வளவு சரிபட்டு வராது. நாம பார்க்குறோம் நிறைய குடும்பங்கள்ல அந்த கணவன் மனைவி ஏமாற்றங்கள் இருந்து வருது. கணவன் மதிக்காம இருக்கலாம், ரெஸ்பாண்ட் இல்லாம இருக்கலாம், ஒரு அலட்சியமா இருக்கிறது, மிரட்டுறது. இந்த பொண்ணு அப்படியே பயந்து போய் இருக்கும், ஓ எங்க வீட்டுக்காரர் வேணும், எனக்கு இந்த கணவர் தான் வேணும், அவரே வேணும் அப்படின்னும். ஆனா அவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இல்லை சில இடங்கள்ல ஆம்பளை அந்த மாதிரி ஜென்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் ரொம்ப ராங் பண்ணுவாங்க. இது இல்லாம பழக்கத்துல வரக்கூடிய ஏமாற்றங்கள். ரொம்ப நாளா நாங்கள் ஒரு 10 வருஷமா பழகிட்டு இருக்கோம் சாமி,
திடீர்னு என்னை பார்க்க வேணாம் வராதான்ட்டாங்க. அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். அப்போ அந்த மாதிரிலாம் ஏமாற்றங்கள் கணவன் மனைவியாகவே இருக்கணும். அந்த மாதிரியே வாழ்ந்தவங்க, மனசார வாழ்ந்தவங்க. அப்போ அந்த கணவன் மனைவி காதலர்களாக இருக்கலாம். காதல் ஏமாற்றங்கள் எல்லாம், எனக்கு இவர் தான் வேணும், வசியம் சம்பந்தப்பட்ட எப்படியாவது எனக்கு செஞ்சு கொடுங்க சாமி, எப்படியாவது நான் ஜெயிக்கணும் என் காதல், எனக்கு முடிச்சு கொடுங்க, எனக்கு உங்களால் முடியும். அப்போ இந்த கணவன் மனைவி காதலர்கள், ஆண் பெண் உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், ஜென்ஸும் லேடிஸும் இதில் வரக்கூடிய உறவு முறைகள், அது சின்ன பசங்களாக இருக்கலாம், அல்லது வயோதிக பருவமாக இருக்கலாம். இதில் ஏமாற்றங்கள் இருக்கும், பிரிவுகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் கொஞ்சம் நாளாகவே அது சரியில்லாமல் இருக்கு. ஒரு 3 மாசமா, 6 மாசமா, 8 மாசமா, சிலருக்கெல்லாம் ஒரு 1.5 வருஷமாவே சரியில்லாமல் இருக்கும். இதெல்லாம் காரணம் இருக்கு, எல்லாமே நேரம்தான். சிலதெல்லாம் சூழ்ச்சிகளாக இருக்கலாம், சில இடங்கள்ல அது செய்வினைகளாக இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், திருமணம் நடக்காமல் இருக்கிறது, இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் நல்லது நடக்க போகுது. அதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்க போகக்கூடிய மாதமாக நல்ல வழி பிறக்கும். அதற்கான பரிகாரங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம் அன்பு பக்தர்கள்.